அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. அன்றே சொன்னதை கேடிவி மக்களே, ரொம்ப நாளாச்சு இல்லைங்களா அந்த வார்த்தையை சொல்லி. இனிமேல் அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. நம்ம அப்பவே சொன்னோம், திருமாவளவன் குடுமி எம்கே ஸ்டாலின் கையில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி அதாவது இந்த குடுமி இது இது முக்கியமான ஃபைல். இப்படி இது வெளியே வந்ததுன்னா மேலே வந்துடும், கீழே இருந்தால் கீழே இருக்கும். சொல்லியிருந்தோம் மக்களே. அது எப்படி இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும், என் சீட்டு கொடுத்தா போகும் தலைவர், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு எப்படி திருமாவளவன் ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விசிகே கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் என்கின்ற நபர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, ஒரு 3 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டிருந்தார். அடுத்தது இல்லை நாங்கள் 2 ஒன்றாவது வேணும், ஏன்னா முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்காக திமுக தரப்புலேருந்து கூப்பிடப்பட்டப்போ அங்கே எம்கே ஸ்டாலின் அவங்களோட கான்வாய் ரெடி ஆகிறப்ப சொல்கிறாங்க, இல்லை 2 தான் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு 2+1 வேணும்னு கேட்குறப்போ இல்லை அதெல்லாம் வேணால் வராதுன்னு சொல்லி கட் பண்ணிருக்காங்களாமா. அதுக்கு பிறகு ஒரு கட்ட பேச்சுவார்த்தை போனதுக்கு அப்புறமும் இல்லை பாரு 2 தொகுதி மட்டும்தான், 2 தொகுதி 2மே தனி தொகுதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை 2+1 தான் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமாக திருமாவளவன் இருந்த மாதிரியும், திருமாவளவன் இந்த ஒரு டீலுக்கு யாரும் ஒத்து வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, திருமாவளவன் வெளியே போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கார் அப்படின்னும் சில புரோக்கர்கள்லாம் பேசியிருந்தாங்க மக்கள். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்தால் திருமாவளவனுக்கு 6 தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்னும், அந்தளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னும் பல புரோக்கர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இதை பற்றி நாம் என்ன தெளிவாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே இல்லை. திருமாவளவன் குடுமி ஸ்டாலின் கையில் இருக்குது. ஸ்டாலின் நினச்சார்னா திருமாவளவன் என்ன வேணால் பண்ண முடியும். 4 தொகுதி கிடையாது, 3 தொகுதி கிடையாது, 2 தொகுதி கிடையாது, 1 தொகுதி கிடையாது, எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னால் கூட திருமாவளவன் திமுக விட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அது ஏன்றதையும் நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருந்தோம் மக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 2 தொகுதி மட்டும்தான். நம்ம நேத்தியும் வீடியோ போட்டு சொல்லியிருந்தோம், விசிகேவை பொறுத்த அளவுக்கு 2 தொகுதி கொடுப்பாங்க திமுகவில். 2ம் சிதம்பரம், விழுப்புரம். சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் நிற்பார், இதில் விழுப்புரம் தொகுதி ரவிக்குமார் நிற்பார். 2த்துக்குமே போன முறை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியை உதயசூரியன் சின்னத்தை நின்று தான் ரவிக்குமார் நின்று ஜெயிச்சார். இந்த முறை அது இருக்காது. இந்த முறை இதை பாரு 2 தொகுதி கொடுக்குறேன், 2த்தையும் ஓன் சின்னத்தை வச்சு முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார்கள். நம்ம அடித்து சொல்லியிருந்தோம் மக்களே. நேற்று நம்ம இதை சொல்கிறோம். இன்றைக்கி அந்த சைன் பண்ணப்படுற அக்ரிமெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தொகுதி தான். 2 தொகுதி விழுப்புரம், சிதம்பரம். நோ பொது தொகுதி. 2த்துலேயும் ஓன் சின்னத்தை ஜெயிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஓன் சின்னத்தை போட்டுக்கோ, அது பானையோ யானையோ ஒட்டவர், முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோ, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு மக்களே. இது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இன்றைக்கி அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம சொன்னோம், இவ்வளவு புளிப்பு காமிக்கிறார் திருமாவளவன். இந்த புளிப்பெல்லாம் எம்கே ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணதுக்கு இந்த புளிப்பு எதுவுமே இருக்கான்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்துச்சு மக்களே. எம்கே ஸ்டாலின் இன்றைக்கி மீட் பண்ணுறாரு, மீட் பண்ணி கையெழுத்து போட்டு முடிஞ்சு போச்சு. 2 தொகுதி மட்டும் கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டதாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா என்னப்பா அப்படி கேட்குற திருமாவளவன், நாங்கள் 2 தொகுதி கொடுத்துருக்கோம்ப்பா உங்களுக்கு, 2 தொகுதி கொடுத்துருக்கோம், 2 தொகுதி கொடுத்துருக்கோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வாட்டி ஒரு தொகுதி உதயசூரியன் சின்னது. ஸோ உதயசூரியன் அப்படிங்கிறது எங்களோட சின்னம். அப்போ அது எங்கள் தொகுதி மாதிரி தான், அது உங்கள் தொகுதி கிடையாது. உங்கள் ஆள் மட்டும்தான் உங்களுது, பேண்ட் சட்டை எங்களுது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டையும் உங்களுது, ஆளும் உங்களுது. ஸோ 2 தொகுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீ எதுலனா இன்னும் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. 2 தொகுதி உனக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தல. திமுகவுக்கு பெரிய பறந்து விரிஞ்ச மனசு அப்படின்னு காமிச்சிட்டாங்க மக்களே. ஸோ 2 தொகுதி மட்டும்தான் கொடுப்போன்னு சொல்கிறதுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் திமுக தரப்பிலிருந்து. எவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச மனசை எனக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களே. இப்போ என்ன நாள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க விசிகே ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கப்பா அந்த ஒசரமான மனுஷனை காணும் நம்ம தேட வேண்டியதாகி போச்சு மக்களே. வேறு யார்? ஆதவ அர்ஜுனா தான், ஆளை காணும்.
நான் எழுதி சொல்கிறேன் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க மக்களே, அடித்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஆதவ அர்ஜுனாட்டது ஒரு அறிக்கை வரும். இல்லை, சொந்த காரணங்களுக்காக நான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன், எந்த ஒரு மனஸ்தாபமும் கிடையாது, எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது, நான் வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை போட்டு ஆதவ அர்ஜுன் எஸ்கேப் ஆகிறாள். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இது நடக்கும். ஏனென்றால் நம்ம கன்ஃபார்மாக தெரியும் ஆதவ அர்ஜுனாவை கூட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று, ஆதவ அர்ஜுனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இவரை வச்சு ஒரு பொது தொகுதி கேட்டால் கள்ளக்குறிச்சியை வாங்கிடலாம். கள்ளக்குறிச்சியை வாங்கிட்டு இதில் எல்லா செட்டிங்கும் பண்ணிவிட்டு இவர் ஜெயிக்க வைக்கிற எல்லா வேலையும் பார்க்கலாம். அப்படி ஜெயிக்க வச்சா கலவரை வழக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்றது தான் திருமாவளவன் பிளானு. அதை உடச்சிட்டாங்க சுக்குநூறா. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா மார்ட்டின் அப்படிங்கிறவருடைய மருமகன். அவர் மிகப்பெரிய பணக்காரரு. ஸோ லாட்ரி மார்ட்டின் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறப்போ எவ்வளோனா செலவு பண்ணுவார். அதாவது கட்சிக்கும் இந்த தேர்தலுக்கும் விசிகேக்காரங்க கொள்ளடிச்ச காசு செலவு பண்ண மாட்டாங்களாமா. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், திருட்டு திராவிடமணி எடுத்துக்கோங்க. திராவிடமணி அப்படிங்கிற திருட்டு மணி கோடியே கொள்ளடிச்சான் ஸ்கூல்லேருந்து, கன்னியாகுமரி ஸ்கூல்லேருந்து. அதெல்லாம் எடுக்க மாட்டான். இப்போ யார் எழுச்சா வாங்கின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. ஸோ ஆதவ அர்ஜுனா வச்சு இந்த மாதிரி ஆதவ நான் கண்டிப்பாக உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துறேன், ஸோ கொஞ்சம் நீ பொறுத்துக்கோன்னு சொல்லி அவரை ஏமாற்றுவாங்க. ஏமாற்றி தப்பா நீ செலவு பார்த்துக்குப்பா, செலவு பார்த்துக்குப்பா, அதை பார்த்துக்குப்பா, இதை பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் ஆதவ அர்ஜுனா மேலே திணிப்பார்கள். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நடந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுக்கிட்ட அந்த கட்சியில் இருக்கோம், நம்ம ஏமாற்றப்படுகிறோம், நம்மகிட்டேருந்து எல்லாத்தையும் காசை பிடிக்கிறாங்க, நம்ம ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெரிந்து ஆதவ அர்ஜுனாவே கூடிய விரைவில் எழுதி கொடுத்து போயிடுவார். ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துருவார், ராஜினாமா எழுதி கொடுத்து போயிடுவார். போண்டா சாமி உங்களுக்கு பெரிய கும்பிடான போயிட்டே இருப்பார் பாருங்க. இது நடக்கும் மக்களே. ஏனால் நாம் உற்று நோக்கும் பட்சத்தில் இவங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள், என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எப்படி ஆதவ அர்ஜுனா பலியாடா ஆக்கிறதுக்கு கொண்டு வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு யாருன்னா மாட்டி விட்டுருவாங்க, இவங்க செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு யாருக்காச்சும் திருடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய பணத்திற்காக வைத்து கொண்டு வேலை பார்ப்பாங்க. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் ஆதவ அர்ஜுனாவுக்கு, இப்பயே போயிட்டீங்கன்னா பணமாவது மிச்சமாகும், இல்லைனா பணமும் போயிடும், மரியாதையும் போயிடும், தலைவலியும் வந்துடும், ஹெட்டேக்கும் வந்துடும், என்னடா இதுன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நோயோடு போகிற மாதிரி இருக்கும். இப்பயே போயிட்டீங்கன்னா நோய் மிச்சம், பணமும் மிச்சம். நீங்கள் பார்த்துட்டே இருக்க மக்களே, விரைவில் இது நடக்கும். ஆதவ அர்ஜுனா விசிகேவிலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவார், விட்டா போன சாமி ஓடுவார், பார்த்துட்டே இருங்க. அடுத்து இன்னொரு விஷயம் மக்களே, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு 10 தொகுதி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, ஒரு பாண்டிச்சேரி கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ 9+1 அப்படிங்கிற மாதிரி இது குறைஞ்சிருக்கு. அதாவது டபுள் டிஜிட்டில் வேணும். 9 தொகுதி தமிழ்நாட்டிலையும், ஒரு தொகுதி பாண்டிச்சேரி கேட்டிருக்காங்க. திமுக தரப்புலேருந்து இல்லை 7+1 கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 7 தொகுதி தமிழ்நாடு, ஒரு தொகுதி பாண்டிச்சேரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது இழுபறியாக போயிட்டுருக்கு மக்களே. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது 7+1 9+1 அப்படிங்கிற இழுபறியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன். இந்த ஹிண்ட்டை ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அடுத்து நீங்கள் பார்க்குற புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க மக்களே. இப்போது சப்போஸ் இன்னும் பானச்சின்னம் உறுதியாகலை, பானச்சின்னத்தை விசிகே கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டது தேர்தல் கமிஷன்லேருந்து அது கன்ஃபார்ம் ஆகி வந்ததுனால் பானச்சின்னம் மேபி வரலாம், மேபி வராமல் கூட வேறு சின்னம் வரலாம். சப்போஸ் பானையே வச்சுக்கோங்க மக்களே. நேற்று ஒரு வீடியோ போட்டப்போ சொல்லியிருப்போம் பானை பார்க்கலாம், பானை பொங்குதா இல்லை உடையதான் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் ஏ பானை உடையுது, ஆப்ஷன் பி பானை பொங்குது, ஆப்ஷன் சி பானை பற்றிட்டு எரியுது. எப்படி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி பள்ளியை இவங்க பற்ற வச்சு எரிச்சாங்களோ அவன் பற்றிட்டு எரியுது பானை, என்ன பண்ண முடியும்? சரிங்க, சப்போஸ் ஆப்ஷன் சி மாதிரி பானை பற்றிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க திமுகன்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாங்க, தம்பிங்க வாப்பா
அக்ரிமெண்ட்டை கொடு, கூட்டணி கேன்சல்டு, கிளம்புன்னு அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டுட்டு காங்கிரஸை கூடுவாங்க. திமுக கூப்பிட்டு, என்னப்பா யாருப்பா சார் காங்கிரஸ் தலைவர்? செல்வம் தானே, வாங்க செல்வம், செல்வ பிறந்த கேவர்களே வாங்க. அவர் பேர் செல்வம் மக்களே, அவர் கேட் செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ கேட் செல்வம்னா ரொம்ப ஃபேமஸ் அவர். அப்போ செல்வம் வாங்கப்பா கூப்பிட்டு, என்னப்பா கேட்டிங்க? 9+1 கேட்டுருங்க, எவ்வளோ கொடுத்துக்கிறேன்? 7+1ங்க, இந்தா 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, இன்னும் தனி தொகுதி போட்டிடுங்க ஜமாய் அப்படி கூட சொல்லலாம் மக்களே. சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் மக்கள் கேட்கலாம், என்ன சார் ஏதோ கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி இருக்குது, எதாவது வேலை பண்ணிட்டீங்களா உள்ளே போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் மக்களே. அதாவது கச்சச்சா எதுவும் நடக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு ஜிஸ்ட்டு போட்டு வைக்கலாமே. ஏன்னா அரசியல் என்ன நடக்கலாம் மக்களே. ஸோ வி டோன்ட் நோ. ஸோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், நடந்தால் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் தோன்றுகிறது மக்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. அதாவது இப்போது 2021 திமுக திரு M.K. ஸ்டாலினுடைய தலைமையில் வந்து மாறி ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைமையில் இருந்துச்சு. ஸோ கருணாநிதி தலைமையில் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விசிகே ஒரு அட்ராசிட்டி இந்த அளவுக்கு இல்லைன்றது தான் உண்மை. பட் இப்போ வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் மாற்றி வந்ததுக்கப்புறம் விசிகே அட்ராசிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2021 அப்புறம் நீங்கள் பாருங்கள், வேங்கவேல் இஷ்யூவில் அந்த மலத்தை போட்டதே அந்த ஊர் மக்கள் தான். இதை போலீஸ் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் வாங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய புரோக்கர் வந்து என்ன பண்ணுறான்னா, எதுவும் உண்மையை சொல்கிறாதீங்கடா நாங்கள் இருக்கோண்டான்னு கத்துறான். இதை கத்துறதை கேட்டுட்டு உள்ள உண்மையை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வந்தவனுங்க ஜர்க்கடிக்கிறானுங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த வேங்கவேல் இஷ்யூவில் அந்த எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற புரோக்கர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும், உண்மை வெளியே வந்திருக்கும், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றினதுக்கப்புறம் அவங்க சயின்டிஃபிக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுறானுங்க. இவனுங்க அலிகேட் பண்ணவங்க, அதாவது இந்த வேங்கவேல் கிராமத்தில் இருக்கிறவனுங்க யார் யாரெல்லாம் வந்து மலத்தை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அலிச் பண்ணுறானுங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் இவனுங்க வர மாட்டேங்கிறானுங்க. ஏனால் எல்லாமே எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற புரோக்கருடைய இன்ஸ்டிகேஷன்ஸ் தான் ஆச்சுங்களா. அடுத்தது கள்ளக்குறிச்சி ரைட். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலையே அடித்து உடச்சி எரித்து ராபரி பண்ணி லூட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க விசிகே ஆளுங்க. இது முக்கியமாக திருமாவளவன் தலைமையில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து சூப்பர் மேட்ரு. ஃபுல்லாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு கொடுத்ததே இந்த திருமாவளவன் தான் அப்படிங்கிறது வெரி வெரி சூப்பர் மேட்ரு. மூணாவது பார்த்திங்கன்னா பல்லாவரம் எம்எல்ஏவுடைய அந்த மேடு கேஸ். இது வந்து எவ்வளோ பொய்யான புகாருன்னு தெரிஞ்சும் அதுக்கு அப்படி வேலை பார்த்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏவுடைய குடும்பத்தை, அதாவது அந்த எம்எல்ஏவுக்கும் அவங்க மகனுக்கும் பேச்சுவார்த்தை பெருசாக இல்லாமல் இருந்து 7 வருஷம் ஆகுது, தனி கொடுத்துல இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏவோட பையனும் அவங்க மருமகளும் அந்த மெய்டை ஒன்றுமே செய்யலைன்றது அப்ரப்டாக தெரியுது, ஆதாரமும் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் கதுன்ற புரோக்கரு இதில் எம்எல்ஏ மகளையும் எம்எல்ஏ மருமகளையும் லிங்க் பண்ணி ஒரு தியரி கிரியேட் பண்ணி பண்ணுறான். எலெக்ஷன் டைமில் இதுக்கு விசிகேவுடைய ஆளுங்களும் விசிகேவுடைய வழக்கறிஞர்களும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி உள்ள வேலையும் பார்த்துட்டு இருக்காங்கனால் எனக்கு புரியவே இல்லை மக்களே. இது வந்து கூட்டணி கட்சியா, எதிர்கட்சியா, இல்லை சமூக விரோத அமைப்பா, நக்சல் கூட்டமா? எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஒரு பக்கம் எரிக்கிறாங்க, யார் எரிப்பா இந்த மாதிரிலாம்? ஒரு கட்சியாக எரிப்பாங்களா இப்படிலாம்? அப்போ என்ன ஆளுங்க இவங்களாம்? எவ்வளவு கோபம் இருக்கும் பாருங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இதே வந்து கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிவாலயத்தை உட்காந்துருப்பாராம், திருமாவளவன் கூடுவாராம். திருமாவளவன் உள்ள வந்தோடனே, டேய் என்னடா ஏதோ கேள்விப்படுறேன், என்ன நீயே அடங்குறியா இல்லை அடக்கணுமா அப்படின்னு கேட்பாராம். திருமாவளவன் உடனே, ஐயா இல்லைங்கய்யா நாங்களே அடைக்கி வாசிக்கிறோங்க ஐயா, போ அப்படின்பாரான். அவருடைய மேனேஜ்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதை கூட பார்த்தவர்கள் சொன்ன ஒரு விஷயம். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா திருமாவளவன் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க, அடங்கி ஒடுங்கி இருப்பான். அடுத்த நிமிஷம் அவருடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும், கலைஞர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குன்றாங்க. இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வராரு, இவருக்கு வயசு 70, ஸ்டாலின் அவர்களுக்கு, திருமாவளவன் 61 வயசு, ஆல்மோஸ்ட் ஒத்த வயசு உள்ள ஆட்கள் தான், 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது.
இப்போ இவர் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு அறிவாளத்தை உட்காந்துட்டு டேய் இங்க வாடா அப்படி கூட முடியுமா திருமாவளவனை? ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நல்லா சிரிச்சு பேசிட்டு வச்சு செய்கிறாரு மக்களை. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை வச்சு செய்கிறார். வி ரியலி அப்ரிஷியேட் இட். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோம், ரொம்ப முன்னாடி எதிர்பார்த்தோம். ஆனால் இடம் பார்த்து கரெக்டாக அடிக்கிறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். திருமாவளவனை ஸ்டாலின் அவர்கள் வச்சு செய்கிறாரு. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அதனால் நாம் திருமாவளவனை வச்சு செய்கிறோம். ஸோ இன்னும் நிறைய வச்சு செய்யறதுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு மக்களே. என்னென்னன்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.